This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆலை தள்ளும் காற்று, ஆளுயர அலைகள். மெரினா செல்ல இன்றும் தடை நீடிப்பு. சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல இன்று 2வது நாளாக தடை நீடிக்கப்பட்டது. டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் மெரினா கடற்கரை செல்ல தடை விதித்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நேற்று இரவு வரை வலுவிழக்காமல் கடலோர பகுதிகளுக்கு வந்தது. ஆனால் வேக கூட்டங்கள் இல்லாததால் மழையை கொடுக்க முடியவில்லை. தற்பொழுது அந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்தமாக வலுவிழந்தது. இது இன்று பிற்பகல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூர், காரைக்காலுக்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. டிட்வா புயல் கரையை கடக்காமல் கடலோர பகுதிகள் வழியாக சென்று வலுவிழந்தாலும் சென்னை அல்லது நெல்லூர் அருகே தாழ்வு மண்டலமாகவே தாழ்வு பகுதியாகவோ நிலை கொள்ள வாய்ப்புள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் புயலாகவே தமிழக கரைக்கு வந்தால் நேற்று காலை முதலே பட்டினப்பாக்கம், மெரினா, நீலாங்கரை, திருவான்மியூர், காசிமேடு, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடற்கரையில் கொந்தளித்தன. இங்கெல்லாம் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக இருந்தது. பல அடி உயரத்திற்கு எழும்பின. இரவு நேரங்களில் அதிக சப்தத்துடன் மிரட்டி வந்தன. அதுபோல ஆலை தள்ளும் அளவுக்கு காற்றும் வீசி வந்தது. இதனால் அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்க மெரினா உள்ளிட்ட கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. அப்படியும் மெரினாவுக்கு செல்லும் மாற்றும் பாதை மூலம் பொதுமக்கள் உள்ளே வந்து புகைப்படங்களையும் ரீல்ஸ்களையும் எடுத்து வந்தனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். எனினும் அவர்கள் அப்படி போனதும் இவர்கள் இந்த பக்கமாக நுழைந்து ஆர்ப்பரிப்புக்கும் அலைகளில் குளித்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்க முயன்றனர். இதையடுத்து டிட்வா புயலால் எதிர்பாராத அளவுக்கு மழை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மெரினா கடற்கரைக்கு செல்ல இன்று 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. இன்று மழை இல்லாவிட்டாலும் காற்றழுத்தமாகவே சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதால் காற்று அதிகம் வீசுகிறது. இதனால் இன்றும் இந்த தடை நீடிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.